ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விக்ரமாதித்தன் கதைகளில் பார்ட் 4 பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி நடனமங்கை சந்திக்கிறாங்க, அப்புறம் எப்படி ஆட்சி 2000 ஆட்சி புரிய இருக்கும் வாய்ப்பு கிடச்சி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திர உலகத்துலேருந்து சண்டை வந்துச்சான். ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் யாரா, ரம்பையா ஊர்வசியா, இது ரெண்டு பேர்த்தில் யார் ரொம்ப நல்லா ஆடுறான்னு சொல்லி ஒரு சண்டை வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஆடினது யார் சொந்தவங்கன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியல. அப்போ அங்கே நாரதர் பூவுலகத்தில் விக்ரமாதித்தன் இருக்கார், அவரை அழைத்து ஆடலான்னு சொல்லி சொன்னார். சரி, அதைப்படியே இந்திரன் அவங்கள அழைத்து வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டம் அடுத்த இந்த விக்ரமாதித்தன் வந்தார். விக்ரமாதித்தன் போட்டிக்கு முன்னாடி ஒரு பூச்செண்டு எடுத்து அந்த பூச்செண்டுக்குள்ள நடுவில் 2 பூச்செண்டு உருவாக்குனார். 2 பூச்செண்டு நடுவில் தேரை ஒழிச்சு வைக்கிறாரு. இப்போ போட்டி தொடங்கும் போது இந்த விக்ரமாதித்தன் 2 பேர்த்துக்குமே ஒவ்வொரு பூச்செண்டு கொடுத்துருக்காங்க கையில். 2 பேரும் ஆடிச்சாங்க. 2 நடனமங்களையும் சிறப்பாக ஆடினாங்க. அப்போ அங்கே இருந்த நடனமங்கையான ரம்பை அந்த பூச்செண்டு அழுத்தி பிடிச்சிட்டா. அப்போ அந்த ரம்பை பிடித்ததுனால அந்த உள்ள தேல் வெளியே அவளை கையில் கொட்டிடுச்சு. அதெல்லாம் பூச்செண்டை அங்கேருந்து கையிலேருந்து எரிஞ்சு தாளத்துக்கு ஆட முடியல. ஆனால் ஊர்வசி கையில் மென்மையாக பிடித்தா. அதனால் அந்த தேல் கடைசிக்கு வரல. கடைசியில் விக்ரமாதித்தன் 2த்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஊர்வசியை வெற்றியாளர்னு அறிவித்தார். அது எப்படின்னு கேட்டாங்க. ரம்பை அந்த கையில் பிடிச்ச இந்த இறுக்கி ஆனதுனால அந்த தேல் கொட்டிடுச்சு. அதனால் தாளத்தை மறந்து தப்பாக ஆடினா. ஆனால் ஊர்வசி அப்படி இல்லை, மென்மையாக அதை கொடுத்தா. அது தாளத்துக்கு எப்பவும் நயனமாக ஆடினான்னு சொல்லி தீர்ப்பு சொன்னார். இதில் இந்திரன் அவருக்கு விக்ரமாதித்தனுக்கு நீ 1000 ஆண்டு ஆட்சி புரிவதற்கு தங்க ரதத்தை கொடுத்தாரு. அதை பூமிக்கு அமுச்சு விட்டார், உஜ்ஜயினி நகர் மகாலிபுரத்துக்கு. இதை அவங்க அமைச்சரான பட்டிக்கு சொன்னார். பட்டி ஆர்வமாக கேட்டார், நீ வாங்கினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ஏதாச்சும் வரம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு தங்களுக்கு எதுவும் வாங்கலே, உங்களுக்கு எதுவும் வாங்கலேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். சரி, பட்டி அன்று இரவு மறுபடியும் காளி கோயிலுக்கு போனார். இப்படி என்னோடய அண்ணன் இப்படி 1000 ஆண்டு ஆட்சி புரியதுக்கான வரம் கேட்டதுக்கு எனக்கு ஆட்சி புரிய 2000 ஆண்டுகள் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அமைச்சர் கேட்டார். அதற்கு காளி தேவி உன்னோட மன்னரின் விக்ரமாதித்தன் தலையை அழுத்துருவா, நான் தரேன்னு சொன்னாங்க. அப்போ பட்டி விரைந்து கோட்டைக்கு சென்று விக்ரமாதித்தன் படுக்கை சென்றார். விக்ரமாதித்தன் டைரெக்டாக அவரோட படுக்கை சென்று, அண்ணா உன்னுடைய தலை வெட்டி எடுத்து சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பட்டி சொற்களை கேட்டு விக்ரமாதித்தன் வியப்புற செய்தான். ஆயினும் எந்த மறுப்பு கூறாமல் விருப்பம் போல செய்து கொள்ளுன்னு சொல்லி மீண்டும் படுக்கையில் தூங்கிவிட்டான். உடனே பட்டி தன்னோட வாளை எடுத்து விக்ரம தலையை 2ஆக வெட்டி எடுத்து கொண்டு போனான். அதுக்கு காளி தேவி எலுமிச்சை பழத்தையும் விபூதியும் கையில் கொடுத்துவிட்டு நீ 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்வாய் என்று சொன்னார். அதுக்கு காளி இந்த வரத்தை வளர்ந்ததும் பட்டி ஏளனமாக சிரித்தான். எதுக்கு செய்கிறேன்னு சொல்லி காளி கேட்டார். 1000 ஆண்டுகள் வாழ இந்திரன் கொடுத்த வரத்தையே என் அண்ணாவால் நிறைவேற்ற முடியலையே, நீ கொடுத்த 2000 ஆண்டு வாழ்வதற்கான வரம் எப்படி பலிக்கும் சொல், நீ ஏதாவது சொல், நான் அதை நிறைவேற்றி காட்டுகிறேன்னு சொன்னேன். இதை பயன்படுத்திய பட்டி சிறிது நேரம் கூட காலம் கழிக்காமல் என் அண்ணாவின் உடலை உயிரத்தை மீட்டிருப்பார் தான் நான் நம்புகிறேன் என்றார். காளி, உன் அறிவாற்றலை பாராட்டுகிறேன். உன் அண்ணனின் தலையை மீண்டும் போய் அவரின் உடலில் வைத்து நான் கொடுத்த புனித நீரை நீ தெளித்தால் நீ அவர் உயிர் பெறுவார் உயிர் பெறுவான் என்று கூறினாள்.
அதேபோல் சற்றென கிளம்பி அண்ணனின் தலையை உடலில் வைத்து புண்ணியத நீயத்தை செய்தவுடன் அண்ணனின் உயிர் பெற்றான். அண்ணன் பட்டியின் அறிவாற்றலை கண்டு வியந்தான். எப்படி பட்டி இப்படி சிந்தித்தீர்கள் என்று. அப்புறம் நீவிர 2000 ஆண்டுகள் பெற்ற நான் எப்படி 1000 ஆண்டுகள் பெற்றேன், அதற்கும் எனக்கு வழி இருக்கு பட்டி என்றார். நீங்கள் வேறு நாட்டில் 6 மாதங்களும் காட்டில் 6 மாதங்களும் ஆட்சி புரியுங்கள் என்று சொன்னார். நான் அருமையான சிந்தனை என்று சொல்லி ஆஞ்சாங்கத்தில் 6 மாதங்களும் மீது 6 மாதங்களை காட்டில் கழித்தும் விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்தான். அப்படி அன்று முதல் விக்ரமாதித்தன் வீர செயல்கள் நாட்டுக்குள்ளும் பரவியது. இத்தகைய வீர செயல்கள் புரிந்த எங்கள் விக்ரமாதித்தன் மன்னன் வீட்டிலிருந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீவேறு அமர்ந்து ஆள முடியுமா என்று கேட்டு முதலில் இந்த படிப்பதுமை சென்று விட்டது. தொடரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த சீரீஸில் என்ன நிறைய பார்க்கலாம்.